Hello students, 12th biology la topmost important questions 2026 public la கேட்கக்கூடிய questions 5 marks and 2 marks and 3 mark questions எல்லாமே இந்த வீடியோல செப்பரேட்டா சொல்லியிருக்கேன். ஸோ பயோ பாட்னி தனியாக பயோ ஜுவாலஜி தனியாக சொல்லியிருக்கேன். வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேங்க. 2019லேருந்து 2025 பப்ளிக் வரையும் ரிப்பீட்டடாக என்னென்ன கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க அதையும் இதில் கொடுத்துருக்கேன். அதை தாண்டி உங்களுக்கு ஆல் டிஸ்ட்ரிக்டில் கேட்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் 2025ல குவார்டர்லி ஆஃபர்லி நடந்தது இல்லையா, ஸோ அதில் இருக்கக்கூடிய ரிப்பீட்டட் கொஷின்ஸும் ஜான்வரியில் நடந்த அந்த ரிவிஷன் கொஷின்ஸுமே கொடுத்துருக்கேன். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். உங்களோட கட் ஆஃப் மார்க்ஸ்க்கு இந்த பயாலஜி ரொம்ப முக்கியம். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸை எதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே 100% இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க என்னென்னு பார்த்துருவோம். 12th பயாலஜியில் ஃபஸ்ட்டு பயோபாட்னி பார்த்துலாம். பயோபாட்னியில் சாப்டர் 1ல் 2 மார்க் கொஷின்ஸ் 20, 25, 27, 29, 31, 33, 36, 3 மார்க்ஸில் 32, 34, 37, 38, 39, 40, 42, 5 மார்க்ஸில் 43, 44, 45, 47, 48, 49 இம்பார்ட்டன்ட். புக் இன்சைடில் கிவ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அனிமோஃபிலஸ் பிளான்ட்ஸ், இது வெரி இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 15ல் இருக்குது. ஃபங்க்ஷன் ஆஃப் எண்டோஸ்பம் வெரி இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 22. டயக்ராம் பார்த்தோன்னா ஃப்ளவரும் எம்ப்ரியோ சாக்கும் ஓவியோலும் வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் சாப்டரில் 5 மார்க் கொஷின்ஸில் 32, 33, 36 பார்த்துக்கோங்க. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கொடுத்துருக்க இந்த கொஷின்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி அடிஷ்னலாக இன்சைட் கொஷின் பார்த்தோன்னா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், நோ பிளெண்டிங் ஆஃப் ஜீன்ஸ், பேஜ் நம்பர் 40ல் இருக்குது. வெரி இம்பார்ட்டன்ட். தேர்ட் சாப்டரில் உங்களுக்கு 5 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 13, 17, 18, 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸில் 10, 12, 16 இன்சைட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ப்ளாய்டி, பேஜ் நம்பர் 64ல் இருக்குது. வெரி இம்பார்ட்டன்ட். ஃபோர்த்து சாப்டரில் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. 5 மார்க்ஸில் 22, 26 இம்பார்ட்டன்ட். அடுத்தது புக் இன்சைடில் சிங்கிள் செல் ப்ரோட்டீன் வெரி இம்பார்ட்டன்ட். SCP 70 பேஜ் நம்பரில் இருக்குது. சாப்டர் 5 பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் 13, 14, 15, 18, 20, 5 மார்க்ஸில் 16th கொஷின் இம்பார்ட்டன்ட். புக் இன்ல பேஜ் நம்பர் 102ல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் 6 பாயிண்ட்ஸும், பேஜ் நம்பர் 103ல் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் 6 பாயிண்ட்ஸுமே வெரி இம்பார்ட்டன்ட். 6th சாப்டரில் உங்களுக்கு 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 50, 51, 52, 53 இம்பார்ட்டன்ட். 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் 39, 40 ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ். ஸோ மற்ற கொஷின்ஸும் நோட் பண்ணிக்கோங்க. புக் இன்ல டேபிள் 6.4 டிஃப்ரெண்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் பிளான்ட் வெரி இம்பார்ட்டன்ட், பேஜ் நம்பர் 118ல் இருக்குது. 7th சாப்டரில் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. 5 மார்க்ஸ் 20, 23, 25. அடுத்து அடிஷ்னலாக பார்த்தோன்னா ஃபுட் செயின் அண்ட் டைப்ஸ் வந்து 7.2.5 கண்டென்ட்டில் 138 பேஜ் நம்பரில் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 138லேயே ஃபுட் வெப் பார்த்துக்கோங்க. அடுத்து டைப்ஸ் ஆஃப் பிரமிடு, அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாண்ட் எக்கோசிஸ்டம், ஹவு டு ப்ரொடெக்ட் எக்கோசிஸ்டம் உங்களுக்கு பேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன். நோட் பண்ணிக்கோங்க. 7.3.1ல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எக்கோலாஜிக்கல் சக்சஷன் அதுவுமே இம்பார்ட்டன்ட். 7.18 ஃபிகர் டைப்ஸ் ஆஃப் சக்சஷன் வெரி இம்பார்ட்டன்ட். இதை நல்லா பார்த்துக்கோங்க. 8th சாப்டரில் 5 மார்க்ஸில் 18, 19, 20 இம்பார்ட்டன்ட். 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. புக் இன்ல உங்களுக்கு கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் ஆஃப் குளோபல் வார்மிங், எஃபெக்ட் ஆஃப் ஓசோன் டிப்ளீஷன், பெனிஃபிட்ஸ் ஆஃப் EIA to சொசைட்டி, பயோடைவர்சிட்டி இம்பேக்ட் அசஸ்மெண்ட் BIA, ரிமோட் சென்சிங் அண்ட் யூசஸ், இதெல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு கண்டென்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன், பேஜ் நம்பரும் கொடுத்துருக்கேன். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஸ்டின் நம்பர்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. 9th சாப்டரில் 5 மார்க்ஸில் 23 இம்பார்ட்டன்ட். 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் 19, 20, 21, 22, 24 இம்பார்ட்டன்ட். புக் இன் பார்த்தோன்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிளான்ட் ப்ரீடிங், செலெக்ஷன் டைப்ஸ் ஆஃப் செலெக்ஷன், ஸ்டெப்ஸ் இன் ஹைப்ரிட்சேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். 10th சாப்டரில் 5 மார்க்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸும் நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அதாவது திரும்ப எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ரிவிஷன்லேயும் குவார்டர்லிலையும் ஆஃபர்லிலையும் கேட்ட கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். அதை தாண்டி உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் அந்த 6 இயர்ஸில் பப்ளிக்கில் கேட்ட கொஷின்ஸு இதில் கொடுத்துருக்கேன். ஸோ அதிகப்படியான முக்கியமான வினாக்கள் இதில் இருக்குது. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணி ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து பாருங்கள். அடுத்து பயோசுவாலஜி இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். PDF வேணும் அப்படின்றவங்க கமெண்ட்டில் PDFன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். 12th பயோசுவாலஜியில் உங்களுக்கு டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சாப்டரில் 2 மார்க்ஸ் 3 மார்க் கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. 5 மார்க்ஸில் கொஷின் நம்பர் 14 இம்பார்ட்டன்ட். புக் இன்ல பார்த்தீங்கன்னா பார்த்தோனோஜெனிசிஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பேஜ் நம்பர் 7. சாப்டர் 2ல் 5 மார்க்ஸில் 29, 30, 31 இம்பார்ட்டன்ட். 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. புக் இன்ல ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெர்ம் வெரி இம்பார்ட்டன்ட், 17th and 18th சாப்டர் பேஜில் இருக்குது. 3rd சாப்டரில் 5 மார்க்ஸில் 20th கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட்.
2 marks and 3 marks பார்த்தோம்னா 12, 14, 15, 16, 17 இம்பார்ட்டன்ட். இந்த லெசனில் அவ்வளோ இன்சைட் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்கறது இல்லை. இந்த வருஷம் வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது. 4th சாப்டரில் 5 மார்க்ஸில் 30, 36, 37 இம்பார்ட்டன்ட். 2 marks and 3 marks நோட் பண்ணிக்கோங்க. புக் இனில் 4.9 கண்டென்ட்டில் ஆட்டோசோமல் அனிப்ளாய்ட்ஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 53ல் இருக்குது. 5th சாப்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 marks 34th கொஷின் 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. ஃபார்மேஷன் ஆஃப் நியூக்ளியோசம்ஸ். புக் இனில் பாருங்கள் டிஆர்என்ஏ த அடாப்டர் மாலிகுல் பேஜ் நம்பர் 74ல் 5.11 கண்டென்ட் படிச்சுக்கோங்க. 79ல் கோல்ஸ் அண்ட் மெத்தடாலஜிஸ் ஆஃப் ஹியூமன் ஜினோம் project very very important. Salient features of human genome project important. Steps in DNA fingerprinting technique 9 steps இருக்கு. பேஜ் நம்பர் 82, 83. அதே 83ல application of DNA fingerprinting 4 points இருக்கு. இது எல்லாமே very very important. 6th சாப்டர்ல 6.5.3 mutuation theory very important. 5 மார்க்ஸ்ல 20th question very very important. 23யும் பார்த்துக்கோங்க. மற்றது எல்லாமே 2 marks and 3 marks. 7th சாப்டரில் பார்த்தீங்கன்னா நான் கீழே கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த எல்லா டேபிள் கண்டென்ட் கொடுத்துருக்கேன், பேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ பாக்டீரியல் டிசீஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ், வைரல் டிசீஸ், டைப்ஸ் ஆஃப் மலேரியா, ஆக்டிவ் அண்ட் பாசிவ் இம்யூனிட்டி, பிரைமரி அண்ட் செகண்டரி இம்யூனிட்டி, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ட்ரக்ஸ், இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். 5 மார்க்ஸ்லேயே வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ப்ளீஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து டெக்ஸ்ட் புக்கில் உங்களுக்கு புக் பேக்கில் இருக்க 5 மார்க்ஸில் 20th கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 marks and 3 marksல வருது, நோட் பண்ணிக்கோங்க. டயக்ராமில் 7.15ல் இம்யூனோகுளோபின் பார்த்துக்கோங்க. அடுத்தது 7.18ல் ஹெச்ஐவி. 8th சாப்டரோடது 9th சாப்டரோடு கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 10th சாப்டர், அதுக்கடுத்தது 11th சாப்டர். அதில் புக்கின்ல லெவல்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி பேஜ் நம்பர் 182, ஸ்பெசிஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப் பேஜ் நம்பர் 184. அடுத்து 12th சாப்டரில் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன், எஃபெக்ட்ஸ் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன், ஆக்ரோகெமிக்கல்ஸ், ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட், இது எல்லாமே வெரி 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 இம்பார்ட்டன்ட். உங்களுக்காக வீடியோ போடுறோம். ஸோ தயவு செஞ்சு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தொடர்ச்சியாக அடுத்து 10th 11th ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி படிப்பாங்க. ஸோ உங்களோட ஜூனியர்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஜூனியர்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணி ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிஎஃப் வேணுன்றவங்க பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பிடிஎஃப் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.